மேக்ஸிமம் ஜீப் ப்ரிஃபர் பண்ணுவேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஹிமாலயன் இல்லை அதில் வரலாம். பட் அந்த மாதிரி ஒரு ஹிமாலயன் எடுத்துக்கோங்க வந்தீங்கன்னா. பேக் பெயின் பயங்கரமாக இருக்குது. மறந்துடாம அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் தான் அது கரெக்டாக இதுக்கப்புறம் ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து சொன்னான் கன்ஸ்ட்ரக்டிங் ஆஃபன்ஸ். பாருங்க பாருங்க பாருங்க. ஸோ பண்ணிட்டு பாருங்க, ஒரு கிஃப்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அந்த மெதுவாக 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 முது வலிக்குதா? ஆமாம், எனக்கு எப்படி இருக்கும் அடுத்தது தான் இந்த இடத்துல மாட்டணும். எப்படி போகிறது இந்த தம்பி போயிடுவாப்புல, தம்பி அப்படியே கீழே இறங்கிடுவாப்புல. போயிடு. ஓ கடம்பள்ளி அந்த இந்த பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜீப் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து ஹிமாலயன் இல்லை ரைடிங் பைக்குன்றதுனா அதில் வரலாம். பட் நார்மல் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருந்ததுன்னா எஃபிசட் இல்லை வேறு ஏதாவது பைக் இருந்துச்சுன்னா தப்பி தவறி வந்துடுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ இந்த மாதிரி ஜீப்பில் வந்துடுங்க, அதுதான் ரொம்ப சேஃபும் வேறு. இன்கேஸ் உங்களுக்கு அட்வென்ச்சர்ஸ் பிடிக்கும், அவன் வந்து நல்லா ட்ரைவ் பண்ணிடுவேன், நல்லா ட்ரைவர்னு வச்சிங்கன்னா யா யூ கேன் கம் பண்ணி ஓன் வெஹிக்கிள். எங்கே அந்த மாதிரி ஒரு ஹிமாலயன் எடுத்துக்கோங்க வந்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு ரிட்டன் போயிட்டுருக்குங்க. ரிட்டன் போகிறப்போ என்னென்ன கூத்து பார்த்துருக்கோம் தெரியல. ஆமாம், ஃபுல் ஆஃப் ரைடுங்க, ஆஃப் ரோடு ரைடு தான். பேக் பெயின் பயங்கரமாக இருக்குது. எப்பாடி பயங்கர ரைடுங்க. ஸோ இங்கே இருக்கிற கவர்மெண்ட் வந்து இந்த ரோடு போட மாட்டாங்க போல. ஏன்னா எல்லா பீப்புள்ஸும் வந்து ஆஃப் ரைடு போயிட்டு ஒரு ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ண பார்ப்பாங்க, தவிர ஒரு நல்ல ரோடு இருந்ததுன்னா அதில் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்காது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, ஒரு அட்வென்ச்சர்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வரும்போது தானே ஒரு என்ஜாய்மெண்ட்டோ அட்வென்ச்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி வராங்க. ஆமாம், அதனால இன்னும் கவர்மெண்ட் வந்து இது இதுக்கு இன்னும் ரோடு போடலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம், சொல்லிவிட்டேன். ஆமாம், நம்ம எங்கேயும் மாட்டணும், அதுக்கு முன்னாடி அதுக்கு அப்புறம் தான் மாட்டணும். அதுக்கப்புறம் தான் அது கரெக்டாக சென்டரில் சொருகிடுச்சு ப்ரோ. சைடில் வந்து இருக்கணும். நான் மிஸ் பண்ணுறேன், சந்தில் போயெல்லாம் பார்த்தேன் நான். இதுக்கப்புறம் ரோடு கொஞ்சம் தூரம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு வில்லங்கமே இருக்குது. பாருங்கள், இவ்வளோ தூரம் நல்ல ரோடு போட்டவங்க அதுக்கப்புறம் நல்ல ரோடு போட்டுருக்கலாம், பட் போடலை. ஏன்? எல்லாம் ஒரு ரீசன் தான். வைல்ட் லைஃப் ஹண்டிங் இஸ் அன் கன்ஸ்ட்ரக்டிங் ஆஃபன்ஸ். பாருங்க பாருங்க பாருங்க, இந்த ரோடு தாங்க. ஓ மை காட், வேறு லெவலில். ஓரமா 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 ஓரமோ மணி வண்டி வரு ஏய்யாப்பா. ஓ, இதனால தான் ப்ரோ அந்த வழியில் வந்துருப்பான். ஓ பரவாயில்ல, இந்த வழி நல்லா தானே இருக்குது. இதுவும் ஸோ
ஒரு கார் இருந்ததுன்னா நம்ம வந்து ஒதுங்கி தான் போக முடியும். ஒதுங்கலைன்னா அவ்வளோதான். நம்ம வண்டியில் என்னென்ன நட்டு போல்டு காமிச்சுனே தெரியல, சர்வீஸ் கொடுக்குறப்ப தெரியும். இதுக்கப்புறம் ஒரு பிளேஸ் வச்சுங்க, அங்கே தான் நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். அதை தாண்டிட்டோமா? ஓ இங்கே தாண்டிட்டோமா? ஓ தாண்டிட்டாங்க. செம்மையாக தலைவலிக்கும். இல்லை சக்தி, இதுதான் இந்த இடத்துல மாட்டணும். எந்த இடம் கரெக்டாக சொல்லிட்டா? ஒரு புளி ஒன்று பண்ணியிருப்பீங்க பாருங்க, ஒரு ட்ரிப் பண்ணியிருப்போங்க. ஸோ அந்த இடத்துல மெதுவாக முது வலிக்குதா? ஆமாம். எனக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே உங்களுக்கு முது வலிக்கும். ஆமாம், இந்த இடத்துல தாங்க மாட்டணும். அந்த இடத்துல தாங்க. இது இல்லை ப்ரோ, இது இல்லை அடுத்தது இல்லை. இந்த இடத்துல தாங்க மாட்டணும். இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியல. தம்பி போயிடுவாப்புல. தம்பி அப்படியே கீழே இறங்கிடுவாப்புல. இதில் போயிரு. ஓ பின்னாடி வண்டி வருதா? இல்லை வரல. இதில் தாங்க மாற்றணும். மண்ணாக இருக்கு. ஃபுல் மணலாம், க்ரிப்பே இல்லைங்க. ஸோ வந்து இல்லை, நல்லா செம்மையாக ஸ்கிட் ஆகுது. அப்பா தாண்டியாச்சுங்க, ஒரு ஆபத்து தாண்டியாச்சு. இதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணிடலாம். மேனேஜ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் போகிறதெல்லாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆஃப் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பைக்கிலேயே வாங்கிறது எதுக்கு? இல்லை எனக்கு ஆஃப் ரைடு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா, மெதுவாக ஆஃப் ரைடெலாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜீப்லேயே வந்துடுங்க, பெஸ்ட்டு. ஸோ தாண்டி வந்து இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுங்க. ஐ திங்க் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போயிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் மதிக்கேரி போக வேண்டியது தான். ஸோ மதிக்கேரி போயிட்டு ரூம் எடுத்துகிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு லைட்டாக சில் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதாங்க. எஸ், என் அண்ணன் 2 ரூபாய் 3 ஜீப்பை பிளாக் பண்ணி வீடாவில். அம்மா பேக் பெயின். இது கொஞ்சம் குர்சி தானே வேறுங்க, டொமுக்குன்னு ஆடுதுங்களா? எனக்கு தெரியாது. நான் வீடியோஸ் ரொம்ப பேசுகிறேன், தெரியாது. தூரம் நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க டவுனுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சார்ஜும் இல்லை, 6% தான் இருக்குது. ஸோ சார்ஜ் வந்து இது மட்டும் வாங்கி நான் கொஞ்சம் தூரம் போய்ட்டு வரைக்கும் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இப்போ சார்ஜ் இல்லை. ஸோ கீழே போய்ட்டு கொஞ்சம் தூரம் போய்ட்டு கண்டினியூ பண்ணலாங்க.
பாய்.